புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காவல்துறையினருக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் விழாவில் பங்கேற்ற காவலர்கள் அடுத்தடுத்து மயக்கமடைந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சண்முகசுந்தரம். வணக்கம். காவல்துறையினருக்கு விருதுகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற காவலர்கள் அடுத்தடுத்து மயக்கமடைந்ததால் உடனடியாக சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் இதற்கு காரணமாக காவல்துறை தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது? வணக்கம். புதுச்சேரியில் குடியரசுத் தலைவர் வழங்கிய வண்ண கொடி விருது வழங்கும் விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு புதுச்சேரி கோரிமேடு காவலர் மைதானத்தில் அந்த விருதுகளை வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் காவலர் அணிவகுப்பு நடைபெற்று அங்கே அவர்கள் நின்று கொண்டிருந்த போது 10க்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் காவலர்கள் மயக்கமடைந்தனர். குறிப்பாக இன்று காலை 8:10 மணிக்கு விழா தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் 6:30 மணிக்கே மைதானத்திற்கு வந்தனர். மேலும் அவர்கள் கடந்த சில நாட்களாக ரிஹர்சலில் ஈடுபட்டனர். இன்று சரியாக 10 மணியில் நிகழ்வானது முடிவடைந்தது. ஆனால் காலை 6:30 மணியிலிருந்தே காவலர்கள் அங்கே நின்று கொண்டிருந்தால் காலை உணவு அருந்தவில்லை மற்றும் காலை வெயிலானது புதுச்சேரியில் இன்று அதிகமாக இருந்தது. வெயில் மற்றும் உணவருந்த நிலையில் ஆண்கள் மற்றும் பெண் காவலர்கள் அடுத்தடுத்து மயக்கம் போட்டனர் மற்றும் மயங்கி விழுந்தனர். உடனடியாக அங்கிருந்த காவலர்கள் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். உள்துறை அமைச்சர் பங்கேற்ற இந்த விழாவில் காவலர்கள் அடுத்தடுத்து மயங்கும் நிலையில் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக அவர்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.